இன்னைக்கு ஒரு ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஷியோராக ஆட்டுக்கால் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப போன் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அதை வச்சு சூப்பை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிட்டு அதே வந்து நைட்டு பரோட்டாவும் பாயாவும் தான் சாப்பிட போகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நைட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி தான். பரோட்டா வந்து பாட்டி சூப்பராக செய்வாங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பாயா தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மேஷி ஆக்கிடுங்க. இது கூடவே மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச ஆட்டுக்கால் கூட கொஞ்சமாக சூப்பும் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதிக்க வைங்க. இது கூட ஒரு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு குழம்போட ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாயா ரெடி.